ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்லி கேர்ள் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிரியாணி ரெசிபியும் அதுக்கப்புறம் சண்டே நாங்கள் எங்கே வெளியே போனோம் அப்படின்றத ஒரு சிம்பிளான vlog பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட்டும் பவுடரும் வந்து அரைக்கணும். அதுக்கு நாங்கள் காட்டின அளவு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது வந்து நானும் என் பிரதரும் சேர்ந்து தான் வந்து அன்றைக்கி சமைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இது ஃப்ரெஷ்ஷான பவுடராக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 kgக்கு மேலே மட்டன் எடுத்திருந்தோம். அது கூட அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு, அது கூட கொஞ்சம் எண்ணெய், அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம அரைச்ச பவுடரை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு ஒர்க்காக பண்ணி வச்சிடணும். ஏன்னா இது ஒரு 1/2 hourக்கு மேலே நல்லா ஊறினா தான் அந்த இதெல்லாம் வந்து அந்த ஜூஸினஸ்லாம் வந்து அந்த மட்டனில் இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். என் பிரதர் தான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக செஞ்சாங்க, நான் வந்து ஹெல்ப் தான் பண்ணேன். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அன்றைக்கி வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருந்தோம். அதை ஃபஸ்ட்டே வந்து நம்ம எவ்வளோ அளவு வேணுமோ அதை எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அது ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான அகலமான குண்டாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண எல்லா வெங்காயமே இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து எடுக்கணும். ஏன்னா இது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கும் சேர்த்து இதுலேயே வந்து இது பண்ணிட்டோம். அதனால் அதில் பாதி வெங்காயம் வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து கோட் ஆகுற மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி அங்கே இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து இதில் கொஞ்சமாக பூண்டு வந்து கட் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கும். தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ண மட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மசாலாவில் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாலெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். சைட் பையில் நம்ம வந்து ரைஸை வந்து ஒரு 80% குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குண்டால தண்ணி வச்சு அது வந்து காயிட்டும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறி விடணும். இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் கூட நம்ம ஊற்றலை. ஆனால் வந்து தண்ணி வந்து இதாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி நல்லா
வேகணும் மட்டன். இந்த ஸ்டேஜில் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரைஸை வந்து ஒரு 80% குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இதில் ஒரு 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். அதுக்குள்ளே நான் வந்து ரைத்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து குக்கும்பர் ரைத்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தயிர் போட்டுட்டு ஆனியன் சாப்டாக கட் பண்ணிக்கணும். குக்கும்பரும் சாப்டாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல் ரைத்தா. ஸோ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும் போது எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம அரிசிக்கு வந்து தண்ணி வச்சோம்லாம் அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. அதுலேயும் வந்து பச்சை மிளகா, பிரியாணி இலை, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரைஸில் வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகும் போது நல்லா ஒரு சூப்பரான அரோமாவோட இருக்கும். நம்ம ரைஸை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இங்கே இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். லைட்டாக ஃபுல்லாக நசுங்காமல் அப்படியே ஒரு இது மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நசுங்கினா போதும். ஒரு 80% குக் ஆகிருந்தால் போதும். அதை நல்லா வடித்து அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை தான் வந்து தம்முக்கு வைக்க போகிறோம். ஒரு குண்டால் வடித்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ரைஸை வந்து லேயராக போட்டு விட்டுட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேயர் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ரைஸும் வந்து போட்டுடலாம். போட்டு விட்டுட்டு மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரைடு ஆனியன்ஸ் அதெல்லாம் மேலே வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து வீட்டில் குங்குமப்பூ இருந்தால் அது போட்டுக்கலாம். அன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் நான் ஃபுட் கலர் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அப்படியே மேலே லைட்டாக வந்து ஊற்றி விடுங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. நம்ம வந்து அரிசி வடித்த அந்த தண்ணி வந்து ஒரு குண்டால வச்சு அது வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப முக்கியமானது. அரிசி வந்து குழையாமல் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 3 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 12 மினிட்ஸ் வந்து அப்படியே விடுங்க. சூப்பராக உதிரியாக ரெடி ஆயிரும். நான் சைட் பைலேயே எக்கு வந்து பாயில் பண்ணிட்டேன். அப்படியே ஃபுல்லாக கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது அந்த கிரேவி, பீஸு, அப்புறம் ரைஸு இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி சர்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோட வச்சு சாப்பிடும்போது ஜஸ்ட் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூட பாயில் பண்ண எக்கு, ரைத்தா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம ஃபீலாக இருந்தது. அப்படியே செஞ்சு வச்ச குண்டாவை நடுவில் வச்சுட்டு அப்படியே ரவுண்டு கட்டி உட்காந்து அப்படியே ரைத்தா அப்புறம் எக்கு இதெல்லாம் கடிச்சிட்டு அப்படியே சாப்பிடும்போது சூப்பரான ஃபீலாக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்காக எந்திரிச்சு எல்லாம் வந்து சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் வந்து போயிருந்தோம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு. அங்கே நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த பிளேஸ் எந்த மாதிரி இருக்குன்னா சென்னையிலலாம் சொல்லுவாங்கள்ல டி நகர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். அதுவும் சண்டே வேறு, சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. போக போக தான் செம்ம டிராஃபிக்கு. 1/2 hour போக வேண்டிய இடத்துல நாங்கள் 1.5 hours ஆயிடுச்சு நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போகவே. பாருங்கள் ஈவினிங்காக ஆரம்பித்து இருட்டே ஆயிடுச்சு போகிறதுக்கு. ஆனால் வந்து நல்லா சிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு நைட் டைமில் இந்த மாதிரி பார்க்கும்போது.
ரொம்ப டிராஃபிக்கில் நின்று ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரே ஹெட்செட்டில் 2 பேரும் பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே போனோம். ஒரு வழியாக வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ கடைங்க வந்து இருந்தது. எல்லாம் வந்து ரேட்லாம் வந்து பரவாயில்லையாக இருந்தது. இதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ரேட்லாம் வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் அவ்வளோ திங்ஸ் வந்து வாங்கலை. நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வித் ரேட்டோடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போய் பார்க்கிங் வந்து பார்த்து நிறுத்தியாச்சு. அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்வீட் கார்னு, அப்புறம் பானிபூரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேகு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி தான் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு அங்கேயே வந்து ஒரு 10:30 மேலே ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். என் பிரதர் அப்புறமேட்டு அத்விக் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தான். இந்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் அது மட்டும் வந்து காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெட் வந்து வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 30 rupees தான். அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட்பேக் வந்து இந்த ரேட்டுக்கு ரொம்பவே பரவாயில்லையாக இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு ஹேண்ட்பேக் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ஸ்டெடியாக சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த ஹேண்ட்பேக் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இந்த கலரும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா சட்டிலான கலராக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன், ஹார்ஸ் போட்ட மாதிரி. இது வந்து ட்ராவல் பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பேக்கு, ஒரு 2 பேரோட ட்ரெஸ் வந்து இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீட்டில் இருக்க பெட்ஷீட்டு, இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். நல்லா பெரிய பேக்காக இருக்குது. இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணல, எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ வந்து லிமிட்டடாக மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் போனால் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி செஞ்ச பிரியாணி இருந்தது, சாப்பிட்டு வந்து எல்லாம் தூங்கியாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.